குட் மார்னிங். பாடம் 3 மின்காந்தவியல் பகுதி 1. நாம இன்னைக்கு பார்க்க போறது காந்தவியலை பத்தி ஒரு அறிமுகம், காந்தவியல் குணங்கள், இவைகளை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இப்ப இரும்பு உலோகங்களை ஈர்க்கும் சக்தி காந்த சக்தி ஆகும். அதாவது காந்தத்தை பத்தி தான் இந்த பாடம் காந்தத்தை பத்தி தான். நம்ம காந்தத்தை பத்தி நீ நிறைய கேள்விப்பட்டிருப்ப. காந்தங்கள்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த ஃபுல்லா முழுக்க படிக்க போறோம். இரும்பா இருக்கக்கூடிய உலோகங்களை ஈர்க்கிறது தான் காந்தம் அப்படிங்கறது சொல்றோம். சின்ன பிள்ளைல நீங்க விளையாண்டுருப்பீங்க, காந்தத்தை வச்சு விளையாண்டுருப்பீங்க, அந்த மண்ணை உருட்டிலாம் விளையாண்டுருப்பீங்க, அந்த கருப்பா மண்ணை பிடிச்சுக்கிறோம், அதை பத்தி தான் படிக்க போறோம். காந்தத்தன்மை உள்ள பொருட்கள் காந்தம் எனவும், காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருட்கள் காந்த பொருட்கள் எனவும் கூறப்படுது. இந்த காந்தத்தின் உதவியால எல்லாமே நடக்குது. இப்ப மின்னாக்கினா மோட்டாரு, ஜெனரேட்டரு, மின்மாற்றி, மின்சார கருவிகள், வானொலி, தொலைக்காட்சி, தொலைபேசி, கார், ட்ரக்கு, விமானம், எரிபொருள் பாகம், இது எல்லாமே காந்த சக்தியில இயங்கக்கூடியதா இப்ப இருக்குது. மிகவும் முக்கியமான ஒரு சக்தி. இப்ப காந்த சக்திங்கிறது மிக முக்கியமான ஒரு சக்தியா செயல்பட்டு இருக்கு. காந்தத்துறை குணங்கள் பார்த்தோம்னா அடுத்த இதுல டாபிக்ல இரும்பு, நிக்கல், கோபால்ட் போன்ற பொருட்கள் காந்த ஈர்க்கும் தன்மை கொண்டது. இரும்பு, நிக்கல், கோபால்ட் போன்ற பொருட்கள் காந்த ஈர்க்கும் தன்மை கொண்டது. ஒரு காந்தத்தை ஒரு நூல்ல, பட்டு நூல்ல கட்டி தொங்க விட்டோம்னா அது வடக்கு தெற்காவே நிற்கும். எப்படி தொங்க விட்டாலும் நம்ம அந்த காந்தம் வடக்கு தெற்காவே நிற்கும். அதான் அதனுடைய குணம். அதான் அந்த குணங்கிறது அது ஒண்ணு முக்கியமான குணம். NS அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த் சவுத், அந்த போல் நோக்கி தான் நிற்கும். ஒத்த துருவங்கள், அதாவது சேம் போல்ஸ், ஒத்த துருவங்கள் ஒன்னு விலகிக்கிட்டு போகும். இது ஒரு குணம், முக்கியமான குணம். இந்த காந்தத்தை சின்ன துண்டா வெட்டி போட்டோம்னாலும் ஒவ்வொரு துண்டு வடக்கு தெற்காத்தான் நிற்கும். அதாவது சவுத்து நார்த்ல தான் நிற்கும், சவுத்து நார்க்கு நோக்கி தான் நிற்கும். இதெல்லாம் ஒரு முக்கியமான குணங்கள், காந்தத்துடைய முக்கியமான குணங்கள். காந்தத்தை அதிக வெப்பப்படுத்துவதனாலும், மேல இருந்து கீழே விழுந்தாலும், சுத்தியலால ஓங்கி அடிச்சாலும் என்ன செய்யும், அந்த காந்தத்துடைய தன்மை இழந்துடும். காந்தத்துடைய தன்மைகள் இழந்துடும். ஓங்கி ஏதாவது ஒரு வெயிட் மேல விழுந்தாலோ அல்லது மேல இருந்து கீழே விழுந்தாலும் அந்த காந்தத்துடைய தன்மை இழந்துடும், காந்தத்தன்மை இழந்துடும். இந்த படத்தை பார்த்தோம்னா காந்த விசை கோடுகள் பத்தி கீழே 2 படம் இருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா எஸ்ன்னா சவுத்து, என்னன்னா நார்த்து. அதே மாதிரி இங்கிட்டு ஒரு காந்தம் இருக்கு, நார்த்து சவுத்து அப்படின்ட்டு இருக்கு. இந்த சேம் போல், ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விலக்கி கொள்ளும், அதுக்குதான் இந்த படம். இந்த படத்தை பார்த்தோம்னா நார்த்து சவுத்து மாற்று துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், வடக்கு தெற்கு. அது என்னதுன்னா ஒன்றை ஒன்று ஈர்க்கும், அதுதான் இந்த படம் காட்டுது. காந்தத்தின் வகைகள்னு பார்த்தோம்னா இயற்கை காந்தம், செயற்கை காந்தம். இயற்கையா அந்த காந்தத்துடைய குணம் இயற்கையா இருக்கிறது, அந்த காந்தத்திலே இருக்கிறது, அதை இயற்கை காந்தம் அப்படின்னு சொல்றோம். இயற்கையிலே காணப்படும் காந்த சக்தி. திசை திரும்பும் கற்கள் இயற்கை காந்தமாகும். திசை திரும்பும் கற்கள், இயற்கையிலே காணப்படக்கூடிய திசை திரும்பும் கற்கள் இயற்கை காந்தமாகும். இரும்பின் தாது பொருட்களில் ஒன்று மேக்னடைட், மிக முக்கியமான ஒரு தாது பொருள் மேக்னடைட் என்பது இயற்கை காந்தம் அப்படின்னு சொல்றோம். இயற்கையை வெட்டி எடுக்கிறது. அதாவது எல்லாமே பார்த்தோம்னா பூமிக்கடியில இருந்து எடுக்கிறது தான். பூமிக்கடியில நம்ம வெட்டி எடுக்கிறது தான் அந்த பொருட்களை. மேக்னடைட் அப்படிங்கிறது ஒரு தாது. இது ஒரு இயற்கை காந்தம் அப்படின்னு சொல்லப்படுது. செயற்கை காந்தங்கிறது நம்மளா செய்யறது, செயற்கையாக. இதுக்கு உருவம், அளவு, காந்த சக்தி கொண்ட காந்தங்களை குறிப்பிட்ட உலோகத்தை பயன்படுத்தி நம்ம செயற்கையா உருவாக்குறது, இதே செயற்கை காந்தம் அப்படின்னு சொல்றது.
இதுல நிலைக்காந்தம், தற்காலிக காந்தம். இதுல நிலைக்காந்தம், தற்காலிக காந்தம்னு 2 வகை இருக்கு, முக்கியமான வகைகள் இருக்கு. நிலைக்காந்தம்னா அந்த நிலைத்தன்மை, அதாவது அந்த சக்தி வந்து மாறாது, நிலையா இருக்கும். தற்காலிக காந்தங்கிறது தற்காலிகமா அந்த காந்த சக்தி வந்து வந்துட்டு போகும். அந்த மின் காந்தத்தை தான் தற்காலிக காந்தம்னு சொல்லுவாங்க. மின்சாரம் கொடுத்தா காந்தம் உருவாகும், இல்லைன்னா மின்சாரத்தை துண்டிச்சிட்டோம்னா காந்தம் சக்தியை வந்து இழந்துடும். அது வந்து தற்காலிக காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைக்காந்தம். நிலைக்காந்தம் என்பது காந்த சக்தியை தன்னுள்ளே நீண்ட காலம் நீடித்து வைத்துக் கொள்ளும் தன்மையை கொண்டது. இந்த நிலைக்காந்தத்துல பார்த்தோன்னா சட்ட காந்தம், லாட காந்தம், இதெல்லாம் வடிவங்கள். லாட காந்தம், உருளை காந்தம், வட்ட காந்தம், ஊசி காந்தம் போன்ற வடிவங்கள்ல வந்து இது கிடைக்கும். எஃகு உலகம் தான் வந்து இந்த நிலைக்காந்த செய்ய ஏற்றது. எஃகு உலகம், அதாவது இரும்பு. நிக்கோ, AlNiCO, அலுமினியம் நிக்கல் கோபால்ட். அந்த இதைத்தான் வந்து ஒரு சயின்ஸ் பேர் தான் அது. அலுமினியம் நிக்கல் கோபால்ட் கலந்த கலந்த AlNiCO அப்படிங்கிறது. இந்த கலப்பு உலகம் நிலைக்காந்தம் செய்வதற்கு ஏற்றது. நிலைக்காந்தம் செய்வதற்கு ஏற்றது. நிலைன்னா அந்த சக்தி நீடித்து இருக்கும், அதுலயே இருக்கும். அதான் நிலைக்காந்தம் அப்படின்னு சொல்றோம். நிலைக்காந்தங்கிறது தனது நிறையை போல 50 மடங்கு நிறையுள்ள பொருட்களை தூக்கும் சக்தி கொண்டது. தனது எடையை போல 50 மடங்கு நிறையுள்ள பொருட்களை தூக்கும் சக்தி கொண்டது நிலைக்காந்தங்கிறது. நிலைத்த காந்தத்தை தொட்டு தேய்த்தால் முறை தூண்டல் முறை, மின்னோட்ட முறை ஆகிய முறைகளில் உருவாக்கலாம். நிலைக்காந்தம் அப்படிங்கிறது படம் வந்து இப்ப பார்த்தோம் பத்தியா, லாட காந்தம், வட்ட காந்தம், ஊசி காந்தம், அந்த மாதிரி படங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும், புக்கிலாம் இருக்கும், பார்த்துக்கலாம். காந்தத்தின் வகைகள் அடுத்து பார்த்தோம்னா தற்காலிக காந்தம், அதாவது மின்காந்தம் சொல்றோம் இல்லையா, அந்த காந்தத்தின் வகையில தற்காலிக காந்தம், மின்காந்தம் அப்படின்னு சொல்லலாம். பிராக்கெட்ல போட்டிருக்கோம். தேனிரும்பு துண்டு ஒன்றை உலோகமாக கொண்டு அதனை சுற்றி காப்பிடப்பட்ட மெல்லிய கடத்திகளை பல சுற்றி நேர்திசை, அதாவது டிசி கரண்ட மின்னோட்டத்தை செலுத்தினால் இரும்பு துண்டு காந்தம் போல் வேலை செய்கிறது. மின்னோட்டத்தை நிறுத்தியவுடன் கம்பி சுருள் காந்த சக்தி இழந்துவிடும். இரும்பு உள்ளதுடன் கூடிய மின்கம்பி சுற்றினை மின்காந்தம் அல்லது தற்காலிக காந்தம் என்கிறோம். அதாவது இப்போ மோட்டார், நம்ம அந்த ஃபேன்லாம் ஓடுறது ஒரு மின்காந்தம் தான். ஃபேன் ஓடுது இல்லையா, மேலே சீலிங் ஃபேன்ஸ், எல்லா ஃபேனுமே கிட்டத்தட்ட அது காந்த சக்தி. அதாவது காயில் கட்டப்பட்டிருக்கும். அப்போ வந்து மின்சாரத்தை கொடுத்தோன்னா அந்த காயிலை சுற்றி மின்சாரம் வந்து மின்சாரம் ஓடுறதுனால, அதில் இந்த இரும்பை சுற்றி ஓடுறதுனால அந்த இரும்பு துண்டு வந்து காந்தமா செயல்பட ஆரம்பிக்குது. இப்போ இரும்பு வந்து ஒன்றை ஒன்று எதிர்ப்பு சக்தி, ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அது வந்து சுத்த ஆரம்பிச்சு. இது வந்து நம்ம எல்லா இடங்களையும் பயன்படுத்துறோம். மோட்டார் எல்லா இதுலயுமே பயன்படுத்துறோம். மோட்டார், காரு, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, எல்லாத்துலயுமே இது பயன்படுத்தப்படுது. இது வந்து தற்காலிக காந்தம் அப்படின்னு சொல்றோம். மின்சாரத்தை கொடுத்தா அந்த தற்காலிக காந்தம் உருவாகும். மின்சாரத்தை நிறுத்தினோம்னா அந்த காந்தம் தன்மையை இழந்துடும். இதுதான் தற்காலிக காந்தம் சொல்றது. இது வரைக்கும் போதும். பகுதி 1 முடிச்சிருக்கோம். அடுத்து பகுதி 2ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.